மனிதனுடைய உள்ளத்துக்கும் நாங்கள் முகம் பார்க்குற கண்ணாடிக்கு தானே சாதாரணமான கண்ணாடி. இந்த கண்ணாடிக்கு மதிப்பு இருக்கா? இந்த கண்ணாடிக்கும் 100க்கு 100 ஒத்துமை ஒன்றிக்குன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்வீங்களா நீங்கள்? இப்போ நீங்கள் யோசிக்க என்ன சொல்ல வாரீங்கன்னு சொல்லி யோசிப்பீங்க. நான் என்ன சொல்ல வாரேன்றது இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. இன்றைக்குரிய சம்பவம் சுவாரஸ்யமானதாகவும் படிப்பினைக்குரியதாகவும் இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு விஷயத்த சொல்கிறேன். கண்ணாடியோட தன்மையை நான் ஃபஸ்ட்டுக்கு சொல்கிறேன். இந்த கண்ணாடி எஜமான்கிட்ட அடி வாங்கினாலும் அடிப்பட்டு உடஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நான் உண்மையாகத்தான் சொல்லுவேன் என்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் உள்ளமும். நாங்கள் செய்கிற தவறுன்னு சொல்லி விளங்கினாலும் நாங்கள் பொதுவாக என்ன சொல்லுவோம்? உள்ளத்தில் கை வச்சு கேளு பார்ப்போம், நெஞ்சை தொட்டு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க தானே பொதுவாக. நாங்கள் ஒரு விஷயம் செய்கிறது, ஒரு விஷயத்தை நாங்கள் செஞ்சாலும் உள்ளம் சொல்லிட்டிக்கும் ரோங் நீ செய்கிறது ரோங், பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பணக்காரன், எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் உள்ளம் சொல்லும் ரோங். ஆனால் உள்ளத்துக்கு அவருக்கு அடிக்கலை, ஆனால் கண்ணாடி அடிக்கலும். என்ன சொல்ல வரேன்டா, அல்லாஹ் முகத்தை பொறுத்த வகையில் இறைவன் என்ன செஞ்சுக்கிறான்? ஒவ்வொருத்தோட்ட முகத்தோட்டத்தையும் வித்தியாசமாக படைச்சிக்கிறான். அப்படி தானே? ஒவ்வொருத்தோட்ட முகத்தோட்டம் வித்தியாசப்படுறது மாதிரி அல்லாஹ் எல்லாரையும் அழகாகத்தான் படைச்சிக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் தான் ஃபேஷியல்னு சொல்லி அதுக்குன்னு சொல்லி லட்சக்கணக்கு அழிச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் எல்லாரையும் அழகாகத்தான் படைச்சிக்கிறான். எந்த அளவுக்கு இறைவன் மனிதனை அழகாக படைச்சிக்கிறான் என்பதுக்கு உதாரணமாக ஏற்கனவே நாங்கள் ஒரு வீடியோ பதிவு செஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அந்த வீடியோ பாருங்கள். ஏதாவது ஒரு மாற்றம் உங்களுக்கு அதிலையும் இன்ஷா அல்லாஹ் ஏற்படும். அல்லாஹ் எங்களை எந்த அளவுக்கு அழகாக படைச்சிக்கிறான்னு அது வேறு விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ கண்ணாடிக்கு முன்னால் அந்த மனிதர்களை கொண்டு போய் இப்போ மக்கள்கிட்ட பார்வையில் யோசிக்கிற அந்த கருப்பாக்கக்கூடியவங்களை பார்த்து யோசிப்பேன், கொஞ்சம் அழகு குறவு, கொஞ்சம் பொது நேரம், கொஞ்சம் வாக்கு கொஞ்சம் போதுனா அப்படி நான் சொல்லுவேன் தானே. இப்படியாப்பட்ட ஒருத்தர் கண்ணாடிக்கு முன்னால் போய் நின்றா கண்ணாடி யோசிக்காது, கொஞ்சம் எடிட் பண்ணி அழகாக காட்டினா பார்க்கக்கூடியவர் வந்து என்ன தேடி வந்துக்கிறாரு, பார்க்கக்கூடியவர் வந்து கொஞ்சம் என்ன செய்வார், மனசு குளிருமே அவர்கிட்டன்னு சொல்லி எடிட் பண்ணாது, அப்படியே காட்டும். நீ உடச்சி போட்டாலும் பிரச்சனை இல்லைப்பா, ஓண்ட அழகு இது தான் என்று சொல்லி என்ன செய்ய அப்படியே காட்டும். இது போன்று தான் உள்ளமும் என்று சொல்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு சம்பவம் உண்டு. இன்றைக்கு நிகழ்ச்சியில் பார்ப்போம். வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். அன்பான சகோதரர்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய சம்பவம் என்ன சொன்னால், நான் இன்ட்ரோ வீடியோ சொன்ன மாதிரி ஒரு மனிதர், அந்த மனிதர் யார் என்ற விஷயத்தை நான் எண்டிங்கில் சொல்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ண அப்படியே பார்த்துட்டு வாங்க. எண்டிங்கில் சொல்கிறேன் என்னென்னா, அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுது. ஏன்னா இந்த சம்பவம் கேட்குறதுக்கு சுவாரஸ்யமாக அமைக்கணும், உங்களோட வாழ்க்கையில் படிப்பினை ஏற்படுத்தக்கூடியதாக வைக்கணும். ஏன்னா அவங்களோட நேரங்கள் வீணாக்கப்படக்கூடாது, அதே மாதிரி எங்களுடைய நேரங்கள் வீணாக்கப்படவும் கூடாது. என்ன சொல்ல வரோம்டா, ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு, ஒரு பிரயாணம் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு களைப்பு ஏற்படுது. இப்போ இந்த காலங்களில் போகிற மாதிரி இல்லையே, ஏசி வாகனங்களில் போகிற மாதிரிலாம் அவர் நடைப்பயணமாக போயிட்டு இருக்கிறாரு. களைப்பு ஏற்படுது. ஒரு நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு பிரமாண்டமான ஒரு மரத்தை பார்க்குறாரு. நல்ல மரத்துக்கு கீழே நிழல் ஆகிக்குது. கொஞ்சம் அவர் யோசிக்கிறாரு, இது கீழே நாங்கள் என்ன செய்வோம், ரெஸ்ட் எடுத்துக்கொள்வோம், கொஞ்சம் இளைப்பாறுவோம்னு சொல்லி அப்படியே படுக்கிறாரு. இவர் களைப்பில் இருந்ததன் காரணமாக அப்படியே என்ன செய்யுது, ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ளே போகிறாரு. ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டார். இப்போ அவருக்கும் உலகத்துக்கும் இடையில் எந்த சம்மந்தமே இல்லாத மாதிரி நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இவர் தூங்கிட்டு இருக்கிறது வந்து உறங்கிட்டு இருக்கிறது ஒரு பாதையோரத்துக்கு கூட ஒரு மரத்துக்கு கீழே தானே இவர் என்ன செய்கிறாரு, உறங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த பாதையில் வந்து போகக்கூடியவங்க பல விதமாக பார்த்துட்டு போகிறார் இவர். இப்போ நான் கண்ணாடிக்கு நான் சொல்லிக்கிற இந்த உதாரணம் இப்போ உங்களுக்கு விளங்கும். இப்போ என்ன செய்கிறாருன்னா, முதலாவது போகிறான் ஒரு திருடன் என்ன செய்கிறான், இந்த களைப்பாரிக்கக்கூடிய இந்த சகோதரரை பார்த்து, இந்த மனிதரை பார்த்து திருடன் யோசிக்கிறான். இந்த கேள்விக்கு நீங்கள் தான் இறுதியில் பதில் சொல்லணும். திருடன் யோசிக்கிறான், என்ன மாதிரி ஒரு ஆள் தான் இவன். ஏன்னா திருடன் என்ன, அவன்ட வேலை என்ன, இரவு முழுக்க ஊர் சுற்றுவான். எங்கே திருடுறது, எப்போ திருடுறது, எப்படி பிளான் போடுறது, எப்படி தப்பிச்சு வாரதுன்னு சொல்லி அவன் என்ன செய்வான், பிளான் போட்டுட்டு அவன் இரவு முழுக்க கழிஞ்சு வைத்திடும். பகல் நேரத்தில் கிடைக்கிற இடத்துல படுப்பான். பகல் நேரத்தில் வழிபோக்கன் மாதிரி அவன் யார் சாதாரணமான தோற்றத்திக்கிற மாதிரி நோட்டமிட்டு கொண்டு படுத்துட்டு தான் அவன்கிட்ட காலம் போயிட்டுருக்கும். அப்போ இவன் யோசிக்க, ஏண்ட ஆள் தான் இவனை பிறகு நாங்கள் என்ன செய்வோம், சந்தித்து என்னோட சேர்த்துக்கொள்வோம், அப்போ எனக்கு இன்னொருத்தர் சேர்ந்த மாதிரி இருக்கணும். அவன் யோசிச்சுட்டு அப்படியே கடந்து போயிட்டு இருக்கிறான். ரெண்டாவது ஒருத்தன் வரான். ரெண்டாவது வரக்கூடிய குடிக்காரன். அவன் யோசிக்கிறான், அப்பா என்ன மாதிரி ஒருத்தன் நினைக்கிறானே, நல்லா தொண்டைக்கு வரங்க ஊற்றிட்டு படுத்துருக்கிறான் பாரு. அண்ட் இவர் அப்படித்தானே. இப்போ இது கொஞ்சம் நல்லா யோசிங்க.
திருடன் யோசிச்சது அப்படி, குடிகாரன் யோசிக்கிறது இப்படி. அவன்ட சிச்சுவேஷன்லேருந்து அவன் யோசிக்கிறான். இவன் என்ன செய்கிறான், என்ன மாதிரி உள்ளொத்தன் தான் இவனை புறவு சந்திச்சேன்னு சொன்னால் 50-50 அடிக்கலும் என்ற மாதிரி ஒரு நோக்கத்தில் யோசிச்சுட்டு அப்படியே கடந்து போயிட்டு இருக்கிறான். ஆனால் இது எதுவுமே தெரியாமல் அவர் படுத்துட்டு இருக்கிறார். 3வது ஒருத்தர் வராரு. 3வது வரக்கூடிய ஒருத்தர் கஷ்டப்பட்டு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு 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 குடும்பஸ்தர், ஒரு குடும்பத் தலைவர் வராரு. அவர் யோசிக்கிறாரு, பாவம் இந்த யாரை பார்த்து யோசிக்கிற, இந்த மரத்துக்கு கீழே படுத்திக்கிற மனிதனை பார்த்து யோசிக்கிற, பாவம் அப்பா இவர் என்ன மாதிரி ஒருத்தர் போல் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறார் போல் களைப்பில் படுக்கிறாரு. எனக்குள்ள கஷ்டம் தானே அவருக்கும் என்ற மாதிரி ஒரு யோசனையில் சரி இவரை கஷ்டத்தை வந்து இறைவன் நீக்கி வைக்கட்டும்னு சொல்லி பிரார்த்தித்தவராக அந்த இடத்துலேருந்து கடந்து போகிறாரு. 4வது ஒருத்தர் வரவர் யோசிக்க, அவர் ஒரு வழிப்போக்கர்னு சொன்னால் ஒரு இவரை மாதிரி பிரயாணம் போகக்கூடிய ஒருத்தர். அவர் பார்த்து இவர் யோசிக்கிற, அடே என்ன மாதிரி ஒருத்தர் தான்ப்பா, நானும் களைப்பில் தான் இருக்கிறேன், நடந்து வானாண்டு பெய்த்திக்குது என்ற மாதிரி ஒரு ஒரு மனசோர்வோடு இவரை பார்க்குறாரு. இவரும் என்ன மாதிரி ஒருத்தர் தான், இவர் நல்ல ராகத்தா உறங்கிட்டு இருக்கிறாரே என்று சொல்லி, அப்போ இவரோடு சேர்ந்து இவரும் ஒரு பிரயாணி தான் என்று நினச்சி இவரோடு சேர்ந்து நாங்கள் எங்களோட பிரயாணத்தை மேற்கொள்ளும்னு சொல்லி இவருக்கு பக்கத்து போய் படுக்கிறார். அவர் என்னால் இடம் கிடைச்சிக்கு கொஞ்சம் களைப்பாறலாம்னு சொல்லி. இப்போ நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், இந்த 4 பேர் வந்தாங்க தானே, இந்த 4 பேரில் அவர் யார்? இந்த மரத்துக்கு கீழே ஆரம்பத்தில் வந்து படுத்தாரே, ஆரம்பத்தில் வந்து படுத்து 4 பேர் வந்து கடந்து போனாங்க தானே, ஒருத்தர் வந்து இறுதியாக இவர் அவரை மாதிரி நினச்சி நின்றார் தானே, இவருக்கு பக்கத்தில் படுக்கிறார் தானே, உறங்குறாரு தானே, இவர் யார்? சொல்லப்போனால் இவரும் ஒரு வழிபோக்கர் தான், இவரும் ஒரு பிரியாணி தான். ஆனால் 4 பேரும் நினச்சது சரியாக மாதிரி விளங்கிச்சு தானே. குடிகாரன் அவன்ட இதுலேருந்து யோசிச்சான், திருடன் அவன் இதுலேருந்து யோசிச்சான், கஷ்டப்படக்கூடிய குடும்பஸ்தன் அவருடைய இதுலேருந்து யோசிச்சார், வழிப்போக்கன் அவருடைய இதுலேருந்து யோசிக்கிறாரு. ஆனால் நினச்ச 3 பேர், அதாவது இந்த வழிப்போக்கருடைய விஷயத்தை தவிர மீதி 3 பேர் நினச்சதுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஆனால் இவர் இருக்கக்கூடிய தோட்டத்தை பார்த்து அவங்க யோசிக்க, நான் இப்படி இருக்கிறேன் அது மாதிரி தான் இவரும் என்று சொல்லி யோசிச்சாங்க தானே. இதே மாதிரி தான் நாங்கள் அடுத்தவனை நினைக்கிறோம் தானே, இவன் இப்படித்தான், இவன் கெட்டவன், இவன்ட கொள்கை இப்படித்தான் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் தானே. ஒரு விஷயத்தை நினைஞ்சிக்கோங்க, உங்களை அறியாமல் நீங்கள் ஒருத்தரை நினைக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களோட உள்ளத்தில் கண்ணாடிக்கு முன்னால் எதை போட்டு காட்டுறீங்களோ அதுதான் கண்ணாடியில் பிரதிபலிக்குன்ற மாதிரி நீங்கள் ஒருத்தரை பார்த்து நீங்கள் என்ன பார்த்து நினைக்கிறீங்க, இவர் சும்மா பேசுகிறானா, இவர் இப்படி தான் இப்பார் என்று சொல்லி நீங்கள் நினச்சிங்கண்டா இந்த வீடியோ 1000 பேர் பார்க்குறீங்கன்னா 1000 விதமாக யோசிப்பீங்க தானே. ஆனால் நீங்கள் 1000 விதமாக யோசிக்கிறதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாமிக்கும். நீங்கள் 1000 பேர் 1000 விதமாக யோசிச்சுட்டு போங்க. 1000 பேர் யோசிக்கிறீங்க எந்த நிலைமை, உங்களோட மனசில் என்ன அழுக்கு இருக்குதோ, உங்களோட மனசில் என்ன நல்ல எண்ணம் இருக்குதோ அதன்படி தான் நீங்கள் அடுத்தவங்களை யோசிப்பீங்கன்றது இந்த சம்பவத்திலேருந்து உங்களுக்கு விளங்கிக்கும். ஆக நாங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லதை யோசிப்போம். நாங்கள் ஓதக்கூடிய நேரத்தில் எங்களோட உஸ்தாத் சொல்லி தந்த பாடம் என்னென்னா, பாரில் ஒருத்தன் மது அருந்ததுக்காக போகிறான், அவனை பார்த்து கூட குடிகாரன் கேவலமானவன் என்று சொல்லி, அதாவது கேவலமான அற்பமான பார்வையில் பார்க்க வானம், அவன் ஊற்றிட்டு வந்துக்கிறது குடிச்சிட்டு வந்து நல்லா விளங்குது. நீங்கள் நல்லெண்ணம் வைங்க, அவர் சல்லி மாற்றுறதுக்கு பணத்தை மாற்றுறதுக்கு மணி சேஞ்ச் பண்ண போய்க்கிறாரு, இல்லை தண்ணி குடிக்க போயிருப்பார், போய் இடத்துல அவருக்கு ஏதோ ஒரு மனசு மாற்றம் ஏற்பட அவர் குடிச்சிப்பார், அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைங்க. சில நேரம் அவர் உண்மையிலே குடிக்க தான் போய்க்கிறாரு, நீங்கள் நினைக்கக்கூடிய நல்லெண்ணத்தால் அவருக்கு ஹிதாயத்து கிடைக்கும், அவருக்கு நேர்வழி கிடைக்கும்னு சொல்லி தந்தாங்க உஸ்தாத்மார். ஆக அன்பான சகோதரர்களே, இந்த சம்பவத்திலிருந்து நீங்கள் பலரும் பலவிதமான பாடங்களை புரிஞ்சிருப்பீங்க. ஆக யாரை நினைச்சாலும் பரவாயில்ல, உங்களோட மனநிலைமையிலிருந்து தயவு செஞ்சு யோசிக்க வேணும். ஏன்னா உங்களோட மனநிலைமையிலிருந்து யோசிச்சிங்கன்னா அவங்களுக்கும் அந்த நிலைமைக்கு சம்பந்தமே இருக்காது. அப்போ நாங்கள் யோசிச்சு நாங்கள் பாவத்தாலியாக தேவையில்லை, நாங்கள் நல்லதான் நினைப்போம். எங்களோட மனசு ரோகம் தான், ஏன்னா எங்களோட மனசு கண்ணாடி மாதிரி தானே, எங்களோட மனசில் என்ன அழுக்கிக்கோ அதை பார்த்து அது மாதிரி தான் நாங்கள் மற்றவங்களை யோசிப்போம். அப்போ நாங்கள் யோசித்து எங்களை போல தான் அவங்களும் யோசித்து நாங்களும் பாவத்தாலியாக வேண்டிய அவசியம் இல்லை. நல்லதாக யோசித்து எல்லாரும் நல்ல வழியில் வாழ்ந்து நல்லவர்களாகவே மரணிக்கிறதுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் உதவி செய்யணும். ஆகவே இன்றைக்குடைய இந்த வீடியோ, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். எஸ்ஆர்எம் மீடியா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு பதிவினோட உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடை பெற்றுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.